இமயமலை சாரலில் ஆகுகன் ஆகுகி என்ற வேட்டுவ தம்பதிகள் வசித்தனர். வேடனாக இருந்தாலும் ஆகுகன் கருணை கொண்டவனாக இருந்தான். சிறு குட்டிகள் முதலிய விலங்குகளை கொல்ல மாட்டான். மக்களை துன்புறுத்தும் விலங்குகளே அவனது ஒரே இலக்கு. அவனுடைய குடிலுக்கு ஒரு நாள் இரவு சிவபக்தரான முனிவர் ஒருவர் பசியுடன் வந்தார். தேனும் தினைமாவும் தந்து உபசரித்தான். வயிறார சாப்பிட்ட முனிவர் இரவு மட்டும் குடிலில் தங்கிக் கொள்ளலாமா என கேட்டார். இருவர் மட்டுமே தங்கும் சிறு குடிசையானாலும் ஆகுகன் மறுக்கவில்லை. தன் மனைவி முனிவரை குடிலுக்குள் தங்க சொல்லிவிட்டு மிருகங்கள் நுழையாதபடி கதவை சாத்தினான். குடிலுக்கு வெளியே வில்லுடன் காவல் காத்தான். வேடனின் செயல்பாடு கண்ட முனிவர் மனம் நெகிழ்ந்தார். துறவியாக இருந்தாலும் மனைவியுடன் வேறொருவர் தங்குவது யார்தான் உலகில் ஏற்பார்கள்? இந்த வேடன் தன் மனைவி மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை அசாத்தியமானது என எண்ணியபடி தூங்கிவிட்டார். கணவரின் திருவடியை மனதில் நினைத்தபடி ஆகுகியும் தூங்கிவிட்டாள். வேட்டைக்கு சென்ற களைப்பு ஆகுகனை வருத்தியது. அவனை அறியாமல் கண்கள் கலன்றன. தூங்கிவிட்டான். பசியுடன் வந்த சிங்கம் ஒன்று ஆகுகன் மீது பாய்ந்து அவனை கொன்றது. காலையில் கண் விழித்த ஆகுகி கணவர் பிணமாக கிடப்பதை கண்டாள். அவன் மீது விழுந்து உயிரை நீத்தாள். தன்னால் தானே இந்த கொடுமை நேர்ந்தது என வருந்திய முனிவர் காய்ந்த சுள்ளிகளை பொறுக்கி சிதை அமைத்து இருவர் உடல்களையும் எரித்தார். துக்கம் தாழாமல் தானும் சிதையில் விழுந்து உயிர் நீத்தார். ஆகுகனும் ஆகுகியும் செய்த சேவைக்காக மறுபிறவியில் நிடத நாட்டு மன்னராக நலனும் விதர்ப்ப நாட்டு இளவரசியாக தமயந்தியும் பிறந்தனர். தமயந்தியின் அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்ய விரும்பினான் நலன். முனிவரும் அன்னப்பறவையாக பிறந்து நலன் தமயந்திக்கு இடையே காதல் தூது சென்று அவர்களை ஒன்று சேர்த்தார். நலனின் வரலாற்றை நலவென்பா என்னும் பெயரில் புகழேந்தி புலவர் பாடியுள்ளார். என்னதான் நலன் நல்லவனாக இருந்தாலும் உயிர்களை கொள்வது பாவம். அதற்கு தண்டனையாக 7.5 ஆண்டு காலம் சனீஸ்வரரால் பாதிக்கப்பட்ட நலன் சிரமங்களை அனுபவித்தான். நாட்டை இழந்து உணவு உடையின்றி அலைந்தான். நலன் தமயந்தி வரலாற்றை படித்தால் சனியால் ஏற்படும் துன்பம் விலகும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.